தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய அண்ணா அந்த நேரத்திலே உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய வழிகளை அதிலே பல பேர், முக்கியமாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராவது நான் பேர் சொல்ல விரும்பாதவர்களாக இருக்கட்டும், தற்போது தமிழ்நாட்டு அரசியலிலே வாக்கெடுப்பதற்காக மட்டும்தான் அந்த விடயங்களை பாவிக்கிறார்கள். எங்களுடைய இனத்துக்காக போராடிய தமிழ் மக்களை சிங்கள காடியர்கள் கொலை செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு போராளியும் சொன்ன விடயம், இந்த கண்களை தோண்டினால் அதை இன்னொரு தமிழனிடம் கொடுத்து விடுங்கள், ஒரு தமிழன் கண்ணில்லாத தமிழனுக்கூடாக சுதந்திர தமிழீழத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று குட்டிமணி தங்கத்துரை சிறையிலே கொலை செய்யப்படுகின்ற நாட்களுக்கு முன்னர் கதைத்திருப்பார். என்னுடைய தந்தை கடத்தி கொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர் விடுதலை புலிகளினுடைய காவல்துறையிலே 3வது படிநிலையில் இருந்ததன் காரணமாக. ஸோ அந்த வழிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு, தமிழ் பேசுகின்ற தமிழீழத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வழிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், எங்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக அணுகுங்கள், அவசரப்பட்டு அணுக வேண்டாம் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் கேட்கிறேன். தமிழ்நாட்டு உறவுகளுக்கு, என் உயிருக்கும் மேலான தமிழ் மக்களுக்கு காலை வணக்கம். நான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. நான் இலங்கையில் தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர். இன்றைய தினம் நான் என்னுடைய வாழ்க்கையில் 2வது தடவையாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறேன். நான் உண்மையாக இந்த அரசியலிலே ஒரு சின்னவன், அதாவது ஒரு வருடம் மட்டுமே என்னுடைய அரசியல் வாழ்க்கை. எனக்கு தனிப்பட்ட ரீதியிலும் என்னுடைய இனம் சார்ந்த ரீதியிலும் தமிழீழ மக்களிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சில செய்திகளை கொண்டு வர வேண்டும் என்ற தேவை இருந்தது. இந்த மாதம் தமிழ் பேசுகிறோம் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எங்களுடைய இனம் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த மாதத்திலே தமிழ் மக்களுடைய உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு தமிழ் மக்களுடைய வழிகளை சர்வதேசத்துக்கும் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற தாய் உறவுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே அதனால் தமிழ்நாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன். உண்மையாகவே நான் முதல்வர் விஜய் அவர்களையோ அல்லது முதல்வர் விஜய் அவர்களுடைய கேபினட் அமைச்சர்மாரையோ யாரையுமே பார்ப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கவில்லை. என்னுடைய ஒரே ஒரு ஆசை இருந்தது, முதல்வர் அவர்கள் சிஎம் விஜய் ஆகிய நான் என்று வாசிக்கின்ற அந்த விடயத்தை, முதலாவது தருணத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கண்களாலே பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அன்றைய தினம் நான் இலங்கை பாராளுமன்றத்தில் இருந்தேன். ஆகவே அந்த விடயத்தை, எங்களுடைய இனத்துக்காக போராடிய தமிழ் மக்களை சிங்கள காடியர்கள் கொலை செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு போராளியும் சொன்ன விடயம், இந்த கண்களை தோண்டினால் அதை இன்னொரு தமிழனிடம் கொடுத்து விடுங்கள், ஒரு தமிழன் கண்ணில்லாத தமிழனுக்கூடாக சுதந்திர தமிழீழத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று குட்டிமணி தங்கத்துரை சிறையிலே கொலை செய்யப்படுகின்ற நாட்களுக்கு முன்னர் கதைத்திருப்பார். ஆகவே அதே மாதிரி எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நான் இந்த மாற்றத்தை இந்த தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னரே இலங்கையிலே சொல்லியிருக்கிறேன். பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள் சொன்னார்கள் அது நடக்காதென்று, நான் சொல்லியிருக்கிறேன் நடக்கும் என்று. ஸோ அந்த விதத்திலே நான் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கும் ஒரு யதார்த்தமான அரசியலை கொண்டு செல்கின்ற ஒரு மக்கள் ஜனநாயகனுக்கும் நாயகனாக இருந்து ஜனநாயகனாக மாறியிருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அண்ணா என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய் அண்ணா என்று சொல்வதிலே குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பிழையாக எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் பறந்து வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும், முக்கியமாக 40 வருட காலம் போராடி சிதைக்கப்பட்டு காட்டி கொடுப்புகளால் அழிக்கப்பட்ட மண்ணிலே புதைக்கப்பட்ட ஒரு ஈழ விடுதலை இனத்திற்காக உங்களுடைய குரல் இந்த தமிழக மக்களிடமிருந்து உங்களுடைய குரல், உங்களுடைய நியாயமான நடவடிக்கைகள் எந்த அவசரமும் இல்லை. உங்களுடைய அரசியல் வரலாற்றிலே ஆறுதலாக அவற்றை கதைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த விதத்திலே தமிழ்நாட்டுக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் நான் வருகின்ற போது தமிழீழத்தில் இருந்து தமிழீழ கோரிக்கைகளையோ அல்லது ஏதாவது கோரிக்கைகளை கொண்டு இப்போ இருக்கின்ற அமைச்சர்களிடம், புதிதாக வந்திருக்கிற அமைச்சர்களிடம் கொடுத்து சுயநலமாக என்னுடைய இனத்துக்கு ஏதாவது கேட்பேன் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் நான் வந்தது தற்சமயம் இந்த அரசியலிலே நான் ஒருவரிடம்தான் இந்த அரசியலுக்கு ஆகவே எனக்கு இந்த அரசியல் எவ்வளவு சிக்கலானதும் எவ்வளவு சாக்கடையானது என்பதும் நன்கு தெரியும். நான் ஆழமாக நேசிக்கின்ற
தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயகன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுடைய தமிழீழ போராட்ட விடயம் தொடர்பாகவும் தமிழீழ மக்கள் தொடர்பாகவும் ஆழமாக சிந்தித்து ஆறுதலாக அவருடைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அது தவிர எந்த வேண்டுகோளையும் நான் தற்போது இருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சருக்கு நான் வைக்கவில்லை. நான் சொல்வது முழுக்க என்னுடைய இந்த அரசியல் வரலாற்றிலே நான் கண்ட அனுபவம் ஆறுதலாக அமைச்சருடைய முக்கியமான கோரிக்கையும் அதுதான். அண்ணா விஜய் அவர்களை ஆழமாக எங்களுடைய பிரச்சனைகளை அணுக சொல்ல கேட்டிருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது சந்திப்பதற்கு. சந்தித்தால் நான் என்னுடைய தந்தையை கண்டது மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய தந்தை தமிழீழம் என்கின்ற ஒன்றை கேட்டு போராடிய ஒரு போராளியினுடைய மகன் நான். என்னுடைய தந்தை கடத்தி கொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர். விடுதலை புலிகளினுடைய காவல்துறையிலே 3வது படிநிலையில் இருந்ததன் காரணமாக. ஸோ அந்த வழிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு தமிழ் பேசுகின்ற தமிழீழத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வழிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், எங்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக அணுகுங்கள், அவசரப்பட்டு அணுக வேண்டாம் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் கேட்கிறேன். அரசியலுக்கு நான் புதிது. ஆனால் திமுக அரசாங்கமாக இருக்கட்டும் அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும் எங்களுடைய இனம் அழிக்கின்ற போது அதை வேடிக்கை பார்த்த உண்மையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே அந்த நேரத்திலே தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய அண்ணா அந்த நேரத்திலே உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய வழிகளை அதிலே பல பேர், முக்கியமாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராவது நான் பேர் சொல்ல விரும்பாதவர்களாக இருக்கட்டும், தற்போது தமிழ்நாட்டு அரசியலிலே வாக்கெடுப்பதற்காக மட்டும்தான் அந்த விடயங்களை பாவிக்கிறார்கள். அவை மனப்பூர்வமாக நீங்கள் அந்த காலத்திலே எங்களுக்கு செய்த உதவியை நாங்கள் எங்களுடைய உயிர் போனாலும் என்னுடைய தலைவனுடைய எங்களுடைய போராளிகளுடைய ஆன்மாக்கள் அவற்றை மறக்காது. ஆனால் அந்த வலியை நீங்கள் இப்போது பாவிப்பது எங்களுக்கு வலிக்கிறது, அவ்வளவுதான். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.